மாதம் ஆன்மீக சுற்றுலா SRMPR குளோபல் ரயில்வேயின் காசி மற்றும் ஷீரடிக்கு புனித யாத்திரை, மருத்துவ வசதி, ஆரோக்கியமான சைவ உணவு, தங்குமிடம் அனைத்து வசதிகளுடன் முன்பதிவு செய்ய www.srmprrailways.com மற்றும் தொடர்பிற்கு 8008-800-800. ஒரு கூட்டணி 1000 கட்சிகள் இருக்கும், 1000 கொள்கைகளோடு தான் ஒரு கூட்டணி அமைக்கப்படுது. இந்த சிக்கல் இருக்கு. ஆனா அதற்காக திமுக இருமொழி கொள்கையிலிருந்து தன் நிலைப்பாடை மாற்றிக்கொள்ளல, அதெல்லாம் செய்யல. ஆனா பாஜக திரு தயாநிதி மாறன் அவர்கள் பேசின பழைய வீடியோவை இப்ப ஏன் வைரல் பண்றீங்க? அதெல்லாம் கடந்து காலம் போயிடுச்சு. இப்ப அதை எடுத்து போடுவதன் நோக்கம் என்ன? வணக்கம் பிரியன். நான் இங்க எதிர்பார்த்தது திமுக சார்பா யாராவது ஒருத்தவங்க இங்க பேச வருவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா நீங்க திமுகவை விட்டுட்டு இந்த நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா, இது அவங்களுக்கு செய்யற ஒரு தீமையா தான் நான் பாக்குறேன். ஏன்னா இவர் அருணன் இருக்கிறாரு, அவர் கம்யூனிஸ்ட்ல இருந்தாலும் இந்த இந்தி கூட்டணியில கம்யூனிஸ்டோட நிலைமையே டான்ஸ் ஆடிட்டு இருக்குது. டப்பா டான்ஸ் ஆடணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நிலைமை தான். ஏன்னா மேற்கு வங்கத்துல இவங்களுக்கு சீட்டு கொடுப்பேன் சீட்டு கொடுக்க மாட்டேன்றது மம்தா பானர்ஜி ஓகே சொல்லல. அவங்க நீங்க தயவு செய்து இங்க எங்கள்கிட்ட சீட்டு கேட்காதீங்க, அதிகபட்சமா 1-2 சீட்டு நான் காங்கிரஸ் கொடுத்துக்கிறேன், நாம அதோட நிறுத்திக்கலான்னு. இதே பிரச்சனை கேரளாலையும் இருக்குது. இவங்க இப்ப ஆட்சியில இருக்கிற அந்த கேரளால கூட அவங்களுக்கு காங்கிரஸோட எதிர்ப்பு, அந்த எதிர்ப்பை எப்படி அவங்க சமாளிக்க போறாங்க? பாஜக பாருங்களேன், நான் ஒரு தலைப்பு இந்தி மொழி சர்ச்சைன்னு ஒரு தலைப்பு எடுத்தா உங்க கவனம் முழுவதும் இந்த இந்தியா கூட்டணியை எப்படி பலவீனப்படுத்துறது, அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்ன சார் மறந்துட்டீங்க பாத்தீங்களா? பீகார்ல இருக்கிறவங்களே இந்த பழைய தயாநிதி மாறன் வீடியோ இருந்தா பாருங்க, இதுதான் உங்க நோக்கமா இருக்கா? இப்ப அப்படி இல்ல விஜய், நான் வரேன் பாயிண்ட் பை பாயிண்டா நான் சொல்ல அதுக்குள்ள நீங்க என்ன பிரேக் போட்டீங்க. ஆக்சுவலி இந்த பிரச்சனை இருக்கு இல்லைங்களா, அன்னைக்கு இந்தி கூட்டணியில இது மாதிரி ஒரு கேள்வி நடந்தது. அந்த ஒரு நிகழ்ச்சி நடந்ததுக்கு பிறகு இவங்களுக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்து திராணி இருந்து அவங்க எங்களுக்கு தமிழ் மொழி தான் முக்கியம், எங்களால இந்தியில புரியாது அப்படின்னு இருந்திருந்தா அதே மு.க. ஸ்டாலினும் அதே டி.ஆர். பாலுவும் 2-3 தலைமுறைகளை இந்தி கத்துக்க கூடாதுன்னு எங்களை மாதிரியான தலைமுறை வஞ்சித்த இதே திமுக அன்னைக்கு கூட்டணி விட்டு அந்த மீட்டிங்கை விட்டு வெளியில போயிருக்கணும். ஆனா வெக்கம் இல்லாம உங்களுடைய இந்தி படிங்க அப்படின்னு சொல்லி அதே நிதிஷ்குமார் சொல்றக்கூடிய அந்த மீட்டிங்ல உட்கார்ந்துகிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஆசீர்வாதம் சார், நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அதிமுகவும் இருமொழி கொள்கை தான், அதுல எந்த மாறுபாடும் கொண்டது கிடையாது. அமித்ஷா அவர்கள் இந்தி தான் தேசிய மொழி அப்படின்னு சொன்னப்ப அதிமுகவுல இல்லங்க இருமொழி கொள்கை தான் அவங்க சொன்னாங்க. இதற்காக நீங்க கூட்டணியை விட்டு வெளில வந்துட்டீங்களா என்ன? மொழி கொள்கை என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு. இதுல எங்க சார் வெட்கம் மானெல்லாம் வந்தது? அதான் கரெக்டான கேள்வி விஜயன். இந்த கேள்வியை நீங்க திமுக கிட்ட கேட்டிருக்கணும், அண்ணா திமுக கிட்ட கேட்டிருக்கணும். எங்களை பொறுத்தவரை குறிப்பாக இந்த இஷ்யூக்கு நான் வர இந்த இந்தி கூட்டணி இந்த தலைப்பிலேயே இந்த திரு நிதிஷ்குமார் அவர்களுக்கு போன தடவை 2019 முறை 2019 வருடம் நடந்த தேர்தலில் அவருக்கு எத்தனை மொத்தம் 40 சீட்டு பீகார்ல. அங்க அவருக்கு எங்களுடைய கூட்டணியால கிடைச்சது 16 சீட்டு, காங்கிரஸ்க்கு கிடைச்சது ஒரே ஒரு சீட்டு. அதுவும் அந்த கேண்டிடேட் தன்னுடைய சுய பலத்தால நின்று வந்தாரு. இப்போ அதே நிதிஷ்குமாருக்கு பயம். என்ன பயம் தெரியுங்களா? அப்பா சாமிகளா, நீங்க இந்தி எதிர்ப்பு மற்றபடி இந்த சனாத்தன எதிர்ப்பு, இப்ப ஒருத்தர் அந்த சின்னவரன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா, தமிழ்நாடு பூரா போஸ்டர் போட்டுட்டு இருக்காங்க எங்களது சின்னவரே அப்படின்னு. அவர் ஆரம்பிச்சு வச்ச அந்த சனாத்தன எதிர்ப்பு, அப்புறம் தயாநிதி மாறன் ஆரம்பிச்சு வச்ச அந்த உத்தரப்பிரதேசம், பீகார் மாநிலத்தை மற்றும் வட மாநிலத்திலிருந்து நம்மள்கிட்ட பிழைக்கிறதுக்காக வந்த அந்த தொழிலாளர்களை கொச்சைப்படுத்துவது, அவர்களுடைய அந்த வேலையை செய்யும் திறனை கொச்சைப்படுத்துவது, அவர்களை அனைவரையும் அந்த வடநாட்டு மக்கள் நம்மிடம் வந்திருக்கிறார்கள், நம்மளுடைய விருந்தாளிகளாக வந்திருக்கிறார்கள், அவமானப்படுத்துவது, இதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கிறது. உண்மையிலேயே பார்க்க போனா எங்களுக்கு இது நல்லது.
ஏன்னா இந்த சனாதன எதிர்ப்பு, அதே மாதிரி இந்த இந்தி மொழி எதிர்ப்பு, அதே மாதிரி இந்த ஊபி பீகார் மத்த மாநிலங்கள்ல வந்து அவருங்க பேசிட்டு இருக்காங்க இல்லீங்களா, இதெல்லாம் வைரலா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது இன்னைக்கு. இருக்கீங்க ஆசீர்வாதம். அதுல என்ன பிரச்சனைன்னா டிஆர் பாலு அவர்களே என்ன சொல்றாருன்னா, அருணன் கோடிட்டு காண்பிச்சார்ல, எங்களுக்கு இந்த கூட்டணி இருப்பது முக்கியம், எங்க கொள்கையில யாரும் சமரசம் செஞ்சுக்கல, அதற்காக கொள்கையை மாத்திக்கல, அதுக்காக இப்ப திரு ஆசீர்வாதம் எதிர்பார்க்கிற மாதிரி இந்தியா கூட்டணியை பலவீனம் அடைய வைக்க மாட்டோம்ன்றாங்க. இந்த கூட்டணி ஒற்றுமை தான் எங்களுக்கு முக்கியம், பேசி தீர்த்து போன்றாங்க. சார், அதுதான் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாரு. இந்த ஒரு வடிவேலோட ஒரு சீன் வரும், என்ன அடிச்சாலும் வாங்கிக்கிறாயா. நீங்க அந்த படத்தை பார்த்து வந்திருப்பீங்க. இன்னைக்கு இந்தி கூட்டணியில இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக என்ன அடிச்சாலும் வாங்கிக்கலாம், என்ன கொட்டினாலும் வாங்கிக்கலாம். இதுதான் திமுகவோட நிலைமை. இது வந்து அவங்களுடைய நிலைப்பாடு. பல வருடங்களாக நான் ஆரம்பத்திலே சொன்னேன், 2-3 தலைமுறைகளை வந்து இந்தி கற்றுக்கொள்ள முடியாமல் ஆக்கின அதே திமுக இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட சொல்லணும், எதற்காக காம்ப்ரமைஸ் பண்றீங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டியது சார். இருமொழி கொள்கையை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்களா என்ன? பண்ணா உங்கள்ட்ட நேரடியா கேக்குறேன் திரு ஆசீர்வாதம், இந்திய நீங்க எப்படி தேசிய மொழின்னு சொல்றீங்களா? நிதிஷ்குமார் கருத்தை நீங்க ஏற்றுக்கிறீங்களா? அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? அலுவல் மொழியா தேசிய மொழியா? சொல்லுங்க நீங்க. இதை அதிமுக காரங்கள்ட்ட சொல்லுங்க நீங்க. இல்ல நான் சொல்றேன், நான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், அதாவது உள்துறை அமைச்சகத்தில் தான் என்னோட பணியை அரசு அதிகாரியாக ஆரம்பித்தோம். இப்பொழுது நான் அரசியலில் இருக்கலாம், ஆனால் அதே சமயம் அந்த எந்த உள்துறையில ஒரு பங்கா இருக்கிறதோ இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அபிஷியல் லாங்குவேஜ், அது வந்து அலுவல் மொழி அப்படின்றது நம்ம வந்து சொல்றோம், அது வந்து உண்மைதான். ஆனா அதே சமயம் இங்குள்ள பெரும்பான்மையான மக்கள் தமிழ்நாட்டை தாண்டிய பிறகு யூஸ் பண்ற லாங்குவேஜே வந்து அது வேற, அது உங்க பார்வை. இந்த அரசியலமைப்பு சட்டம் அப்படி சொல்லலையே. இல்ல விஜயன், ஒரு நிமிஷம். ஈவன் இன்னைக்கு நீங்க வந்து ஒரு கார்டு போட்டிருக்கீங்க பாத்தீங்களா, எங்களுக்கெல்லாம் சர்க்குலேட் பண்ணீங்க, உங்களுடைய இதுல ட்வீட்டர்லயும் போட்டீங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுடைய ஸ்கிரீன்ல நான் பார்த்தேன். அதுல கூட அந்த ஹிந்தின்ற அந்த ஹிந்தி முறைப்படியே எழுதிருக்கீங்க. ஏன் அப்ப அந்த இடத்துல தமிழ்ல ஹிந்தின்னு எழுதியிருக்க வேண்டியதானே? ஏன் அந்த உங்களுடைய கிராபிக் ரைட்டர்ட்ட கூப்பிட்டு கேளுங்க, அவருக்கு கூட தெரியுது ஹிந்தின்றது இப்படிதான் இருக்கும். அதனுடைய ரெப்ரசன்ட் வார்த்தையை பயன்படுத்தி தான் நெறியாளரா படிச்சேன். நீங்க இந்த அளவுக்கு போய் தலைப்பு அணுகுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நீங்களும் அரசியல்ல நெடுகாலம் இருக்கிறீங்க. ஒரே கேள்வி, இப்ப அதிமுக, இப்ப நீங்க சொல்றீங்கல்ல ஒரு வடிவேலு காமெடி, அதே மாதிரி அதிமுக வெளியில வந்து உங்களை மிக கடுமையா விமர்சிக்கிறாங்க. ஆனா நீங்க ஏன் அமைதியாவே இருக்கிறீங்க? ஏன்னா நீங்க ஒரு பழுத்த அரசியல்வாதி, உங்களுக்கு கூட்டணி முக்கியம், அப்படித்தானே அவங்களும் இருப்பாங்க. அதாவது இப்பொழுதைக்கு தேதிக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும், அதிமுக எங்களுடைய கூட்டணி இல்லைன்றது சொல்லிட்டாங்க. அதற்குரிய பதிலை அது எப்படி போகும், என்ன ஆகும் என்றது எங்களுடைய மத்திய தலைமை முடிவெடுத்து திரு அண்ணாமலை அவர்களுக்கு அறிவுறுத்தி, திரு அண்ணாமலை அவர்கள் எங்களுடைய ஸ்டாண்டை வந்து அது வந்து வெளிப்படையாக சொல்லுவார். நாங்கள் கடந்த 3 மாதங்களாக இதைதான் ஏனென்றால் நீங்க இவ்வளவு நிதானம் காட்டுவீங்க அப்படின்னா கூட்டணிக்குள்ள இருக்கிறவங்க நிதானம் காமிக்க மாட்டாங்களா சார்? அங்க கூட்டணியில நாங்க யாரையும் காவு வாங்கல சார், யாருமே. அதாவது இருமொழி கொள்கைன்னு எல்லா ஊர்லயும் போய் சொல்லிட்டு இருக்க ஸ்டாலினும் திமுகவும் அந்த இருமொழி கொள்கையை வந்து காவு வாங்கிட்டு அதுல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இங்க வந்துகிட்டு அங்க வந்து டிசம்பர் மாதம் ஆன்மீக சுற்றுலா SRMPR குளோபல் ரயில்வேயின் காசி மற்றும் ஷீரடிக்கு புனித யாத்திரை, மருத்துவ வசதி, ஆரோக்கியமான சைவ உணவு, தங்குமிடம், அனைத்து வசதிகளுடன் முன்பதிவு செய்ய www.srmprrailways.com மற்றும் தொடர்பிற்கு 8008 800 800.